Hi my dear friends and families, welcome to Cecily's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் மை சிக்னேச்சர் ரெசிபீஸ்னு சொல்லலாம். ஆமாங்க, பயங்கர சாஃப்டான லேயர் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனான மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இதில் சொல்லியிருக்கேன். கடையில் போய் நம்ம பரோட்டா வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் எப்போவாச்சும் நம்ம பண்ணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. மைதா உடம்புக்கு கெட்டது தான், ஆனால் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்லாம். எண்ணெய் கம்மியாக அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம செஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அரை கப் மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துருந்ததுனால மொத்தமாக டோட்டலாக 1.5 கப்பு அளவில் நம்ம மாவு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா உப்புன்னுவாங்கள்ல, அந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன், இந்த ஸ்பூன் அளவில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு குழி மாதிரி போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பட்டருக்கு பதிலாக இன்னொரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணால் கூட ஓகே தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வெதுன்னு தண்ணி, அதாவது நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சூட்டில் உள்ள தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பரோட்டாவில். மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம நல்லா அதை பிசைஞ்சு விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. 1 ஸ்பூன் கடலெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். நான் 6 மணிக்கு ஊற வச்சேன். 7:30க்கு இந்த மாதிரி நான் திருப்பி எடுத்திருக்கேன். 7:30க்கு எடுத்து ஒருக்க நல்லா பிசைஞ்சிட்டு அதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் போட்டிருந்த அந்த 1.5 கப்பு மாவு அளவுக்கு 8 பரோட்டாவுக்கு பால்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் எத்தனை பேரோ அவ்வளோ இதுக்கு மாவு போட்டுக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸும் வச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் திருப்பி எண்ணெய் விட்டுட்டு அந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லா இதுலேயுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கிறோம். இப்போ அது நல்லா ஊறட்டும். இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அது ஊறிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம இந்த எலும்பு குழம்பு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்த எலும்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது 1/2 கிலோ எலும்பு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன்.
எல்லாத்தையும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம இந்த எலும்பு குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மட்டனை வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் திருப்பி வைக்கிறேன். இல்லைன்னா அந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா குழஞ்சிரும். அதுக்காக மட்டனை ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை தனியாக எடுத்துட்டு அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா அதில் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 ஸ்டார் அனைஸில் உள்ள அந்த 2 இது ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 பே லீஃப், 2 பட்டை. அதுக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2ஐயும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் போடணுன்னா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல் உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2.5 டீஸ்பூன் மட்டன் மசால் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2.5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடி எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வந்து 2 நிமிஷம் அந்த பொடி வந்து வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உரித்து கழுவி வச்சுருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 50 கிராம் பட்டாணி இருக்கும். பட்டாணி ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கழுவி தோலை சீவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையும் வந்து மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா அந்த மட்டனை அந்த தண்ணியோடைய சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அந்த மசாலா இந்த மட்டன் எல்லாமே நல்லா ஜெல் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த எலும்பு குழம்புக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு இப்போ வந்து நான் 2 விசில் விட்டுருக்கேன். ஏன்னா மட்டன் நம்ம வேக வச்சாச்சு, இந்த உருளைக்கிழங்கு வந்து 2 விசிலில் வெந்துடும். அதுக்காக நான் 2 விசில் திருப்பி நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 6 பத்தை தேங்காவை வந்து பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் ஜாரை கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான ஒரு எலும்பு குழம்பு வந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம பரோட்டா பண்ணிடலாம். பரோட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனோட மேடையை வந்து நல்லா நீட் பண்ணிக்கணும். மெய்டு அக்கா கிட்ட பாத்திரம் விளக்க வரும்போது நான் இதை ஃபுல்லாக எனக்கு சோப் போட்டு நல்லா கழுவி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க நீட்டாக வந்து சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா 2 தடவை நான் துணி வச்சு நல்லா நீட்டாக வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம தேய்க்கும் போது அந்த மாவு வந்து அந்த இதில் ஒட்டாது. அதுக்காக எல்லா இடத்துலையும் நல்லா இந்த ஆயில் வந்து படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். கிச்சன் மேடை வந்து உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு கிச்சன் மேடெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் பின்னாடி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பிளேட்லேன்னு கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் போட்டு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். மேக் ஷுர் அடியில் வந்து எண்ணெய் இருக்கான்னு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா ஒட்டிக்கும். இப்போது அந்த சப்பாத்தி கட்டை இருக்குல்ல அதை வச்சு நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அடியில் இருக்கிறது மேலே தெரிகிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். கிழிஞ்சால் கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தேய்ச்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி எடுத்து சுற்றி வந்து நம்ம வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி சுற்றி நம்ம வச்சுக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அடியில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப லேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு கத்தி இருக்குல்ல, கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறல் போட்டு விட்டுக்கோங்க. நல்லா கீறல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நம்ம எடுத்து எப்பயும் சுற்றுற மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். நானும் நிறைய தடவை பரோட்டா பண்ணியிருக்கேன். ஹோட்டலில் அவங்க அடித்து பண்ணுற மாதிரி நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் வருது, ஆனால் கம்ப்ளீட்டாக அவங்க பண்ணுற லெவலுக்கு வரவே இல்லை. அதனால் நான் கட்டை வச்சே தேய்ச்சிருவேன் எப்பயுமே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த நம்ம தேய்ச்சி வச்சுருந்த இது மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு கையில் ரொம்ப ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா கட்டையை வச்சு ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது மதுரையில் பன் பரோட்டான்னு பண்ணுவாங்க. அது எப்படின்னா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை லைட்டாக ஒரு அமுக்கு மட்டும் அமுக்கிட்டு அப்படியே கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் வந்து நிறையா இருக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. அதுதான் வந்து மதுரையில் பன் பரோட்டா. என் ஹஸ்பண்ட் தான் வந்து பரோட்டா சுட்டுட்ருக்காரு. அவருக்கு பரோட்டா போடுறோம் அப்படின்னாலே அவர் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார்.
சுட்டு எடுக்கிறது எல்லாமே அவர் தான். அது போக அவருக்கு வந்து அந்த பரோட்டா போட்டு முடித்ததுக்கப்புறம் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் தான் பண்ணுவேன்னு. இப்போ எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இந்த பரோட்டாவை நம்ம 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுட்டு முடித்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கை வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்படி அடித்து விடும்போது நமக்கு பரோட்டா வந்து லேயர்ஸும் ஃபார்ம் ஆகும், பயங்கர சாஃப்டாக ஆயிடும் பரோட்டா. அந்த சூட்லேயே நீங்கள் வந்து அடிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லேயர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதோட டெக்ஸ்டரே வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. 3 விரல்ட்டு ஈஸியாக பிச்சிடலாம், அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ லேயர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். அதில் இந்த சாஃப்டான பரோட்டாக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனான ஒரு எலும்பு குழம்பு அட்டகாசமாக இருந்துச்சு. 2ஓட காம்பினேஷனும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. இதில் என்ன கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கணும், அவ்வளோதான். ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாம நம்ம அடிக்கடி வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.